எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தட்டு சமையல். இன்னைக்கு நம்ம தட்டு சமையல பார்க்க போகிறது வெஜிடபிள்ஸ் பிரியாணி. இந்த வெஜிடபிள்ஸ் பிரியாணியை நம்ம நார்மலாகவே பாசுமதி அரிசி பிரியாணி அரிசி போட்டு செய்யணுங்கிற அவசியமே இல்லைங்க. வீட்டில் இருக்கிற சாப்பாடு செய்கிற அரிசியை வச்சு சூப்பராக அதிகமான காய்கறி இல்லாமல் ரொம்ப சுவையாக டேஸ்டியாக குயிக்காக பண்ண முடியுங்கிறத நான் இன்னைக்கு தட்டு சமையல் மூலமாக பண்ணி காட்ட போகிறேன். இப்போ வாங்க தட்டு சமையலுக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நான் வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுக்கு 2 டீஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன், 4 டீஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். இதையும் இது கூட சேர்த்திக்கோங்க. எண்ணெய் லேசாக காஞ்சது, 1 இன்ச்சு பட்டை, 1 பிரியாணி தலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு. ரெண்டு பெரிய வெங்காயம் நீல சைஸில் அறுத்துருக்கேன். இதையும் இது கூட சேர்த்திக்கலாம். வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினது 2 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் குட்டியாக. இதையும் இது கூட போட்டு வதக்கிக்கிறேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை தழை எடுத்திருக்கேன். இதையும் இது கூட சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே கேரட் 1/2 கப்பு, பீன்ஸ் 1/2 கப், உருளைக்கிழங்கு அதுவும் 1/2 கப்பு, சோயா எடுத்திருக்கேன். இதையும் இது கூட சேர்த்திக்கலாம். நான் ஏற்கனவே சோயா ஊற வச்சு ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்திப்போம். எல்லாம் சேர்த்தி நல்லா கலரி விடுங்க. வீட்டில் செஞ்ச கறி மசாலா தூள் இது செட்டிநாடு சிக்கன் கறியில் நான் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் பார்க்கலைன்னா ஐ பட்டன் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், இதையும் சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். 1/2 லெமன் ஜூஸு, இதையும் சேர்த்திக்கிறேன். நல்லா கலரி விடுங்க. இது கூட கொஞ்சமாக மல்லித்தழை எடுத்திருக்கேன். இதையும் இது கூட கலந்துக்கலாம். இது கூட புதினா தழை வேணா நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் சேர்த்தலை. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம அரிசி இது கூட சேர்த்தி வதக்கிக்கலாம். நான் 500 கிராம் எடுத்திருக்கேன். அரிசியை நல்லா கழுவி ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. சேர்த்தி நல்லா கலரி விடுங்க. நல்லா அடியூர கலரிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். 1/2 கிலோ அரிசி எனக்கு 2 கப் வருது. நான் 4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இது கூட நம்ம கலந்துக்கலாம். நல்லா கலரி விட்டுட்டு கடைசியாக நான் 1 ஸ்பூன் நெய் இதோட கலந்து விட்டுக்கிறேன். மறுபடியும் கொஞ்சம் மல்லித்தலையை இது கூட கலந்து நல்லா கலரி விட்டுட்டு இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு வெயிட் வச்சுக்கோங்க. 3 விசில் வந்தது இறக்கிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பரான வெஜிடபிள்ஸ் பிரியாணியை எவ்வளோ குயிக்காக டேஸ்டியாக பண்ண முடியுங்கிறத பார்த்தோம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.